மது என்பது வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை, மற்ற மதத்தை பொறுத்தவர்களுக்கு அது ஹராம்னு சொல்லப்படலை. ஆனால் பொதுவில் நாம் சொல்கிறது வந்து மது அருந்துவது நல்ல பழக்கம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். அது உடலுக்கு கெடுதலான ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தின் காரணமாக பல்வேறு குற்றங்கள் நடக்கும், எல்லாமே செய்யும் அப்படின்னு. அதான் ஒரு பழைய படத்தில் ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று, பழைய படத்தில் ஒரு கதை ரஜினி சொல்லுவாப்புல. அதாவது ஒரு தேவதை வந்து ஒரு பெண்ணாக வந்தாலும் வந்து, நீ வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு தப்பு செஞ்சாகணும், அப்படி செய்யலைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னாலும். என்ன செய்யணும்னா, இந்த ஒரு குழந்தைய காமிச்சு இந்த குழந்தைய கொண்டுடு. ஐயோ குழந்தையெல்லாம் கொல்ல முடியாதுன்னு. அப்போ என்ன ரேப் பண்ணு அப்படின்னுச்சான். இல்லை ஒரு பெண்ணெல்லாம் ரேப் பண்ண முடியாதுன்னு. சரி அப்போ இந்த சாராயத்தை வேணா குடிச்சிடு அப்படின்னா. சரி சாராயம் தானேன்னு குடிச்சிட்டானா. குடித்தா மது போதையில் இந்த பொண்ணை போய் ரேப் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணும்போது அந்த குழந்தை இடைஞ்சல் பண்ணிச்சுன்னு அந்த குழந்தையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அந்த படத்தை ஒரு கதை சொல்லுவார். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ மது வந்து எல்லா விதமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த மனிதன் வந்து நாகரிகமான மனிதனாக வாழ தொடங்கிய முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வர அந்த மது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எகிப்து நாகரிகத்தில் மதுவை பார்க்குறோம்.